திருவள்ளூர் மாவட்டம் வாயலூரில் 800 அனல்மின் திட்ட விரிவாக்க கட்டுமான பணியின் போது சாரம் சரிந்து விழுந்ததில் வடமாநில தொழிலாளர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 10 பேர் பிரம்மாண்ட இரும்பு வளைவு அமைப்பதற்காக 45 மீட்டர் உயரத்தில் சாரம் அமைத்து பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாரம் சரிந்து விழுந்தது. போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் உடன் தான் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்ததாக தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் வாயலூரில் 800 அனல்மின் திட்ட விரிவாக்க கட்டுமான பணியின் போது சாரம் சரிந்து விழுந்து வடமாநில தொழிலாளர்கள் 9 பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தில் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தார். உயிரிழந்த வடமாநில தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அறிவித்திருக்கிறார். மேலும் தொழிலாளர்களின் உடல்களை சொந்த மாநிலத்திற்கு எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். 800 அனல்மின் நிலைய கட்டுமான பணியில் உயிரிழந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நலவாரியம் சார்பில் 8 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அமைச்சர் சி.வி. கணேசன் தெரிவித்திருக்கிறார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நபரிடம் நலம் விசாரித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், காயமடைந்த நபருக்கு 2 இடங்களில் மட்டும் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் உயிருக்கு ஆபத்து இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். 800 அனல்மின் திட்ட கட்டுமான விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் காயமடைந்த தொழிலாளிக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்த மக்கள் இயக்கப்பட்ட 885 சிறப்பு பேருந்துகளில் பயணம் மேற்கொண்டனர். பேருந்து நிலையத்தில் உள்ள நடைமேடை தெரியாமல் பயணிகள் பேருந்து நிலையத்திற்குள் சிறிது நேரம் சுற்றித் திரியும் நிலையும் ஏற்பட்டது. ஆயுத பூஜை, விஜயதசமி மற்றும் காந்தி ஜெயந்தி என தொடர்ந்து 5 நாட்கள் விடுமுறை என்பதால் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக வாகனங்கள் அணிவகுத்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்தனர். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த 110 பேரில் 104 பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பினர். கடந்த 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் நடைபெற்ற தவேக கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 110 பேர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தனர். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வேணுகோபால் நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜய் வசந்த், ஜோதிமணி உள்ளிட்ட குழுவினர் உடன் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினர். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் போன்றோர் இருக்கும்போது கரூர் துயர சம்பவம் தொடர்பாக வருவாய் செயலாளர் ஊடகங்களுக்கு பேட்டியளிப்பதன் அவசியம் என்ன என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மக்களை பாதுகாப்பதில் தங்களின் தோல்வியை விரைவாக மறைத்து இந்த விபத்திற்கான காரணத்தை பிறர் மீது சுமத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாக தெரிவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இபிஎஸ் வெளியிட்ட அறிக்கை அவரது பதற்றத்தை வெட்ட வெளிச்சமாக காட்டியிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நள்ளிரவில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு விளக்கமளிக்காமல் ஓடி ஒளியும் அதிமுக அரசை போல இல்லாமல் வெளிப்படை தன்மையோடு இயங்கும் அரசு இது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். பாஜகவின் நெருக்கடியால் வீடியோ வெளியிட்டு திசை திருப்பு முயற்சியில் விஜய் இறங்கியிருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அரியலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்களை திசை திருப்பி குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்கலாம் என தவேகாவும் பின்னணியில் பாஜகவும் இருப்பது வெளிப்படையாகவே தெரிவதாக குற்றம் சாட்டினார். வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. அது அக்டோபர் 2ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அரசு கேபிள் டிவியின் போர்வையில் மந்த்ரா நிறுவனம் செய்யும் அடாவடி போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து சங்க தலைவர் வெள்ளைச்சாமி, செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொருளாளர் கோவர்தனன் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அரசு கேபிள் டிவியை மந்த்ரா நிறுவனத்திடம் அடகு வைத்தது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளனர். தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் 2 ஆண்டுகளுக்குள் தேர்ச்சி பெறாவிட்டால் ஆசிரியர் பணியில் இருந்து விலக நேரிடும் எனவும் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்தது. டெல்லியில் குடியரசுத் தலைவரின் மெய்காப்பாளர் படைக்கு வைர விழா நடைபெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து PPG தபால் தலை வெளியிடப்பட்டது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்று தபால் தலை வெளியிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மகா அஷ்டமியை முன்னிட்டு டெல்லியில் சித்தரஞ்சன் பூங்காவில் நடைபெற்ற துர்கா பூஜையில் பிரதமர் மோடி பங்கேற்று வழிபாடு நடத்தினார். வட மாநிலங்களில் நவராத்திரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் வசித்து வரும் சித்தரஞ்சன் பூங்கா பகுதியில் துர்கா பூஜைக்காக பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டது. அணு ஆயுத அச்சுறுத்தல்களை சமாளிக்க தயாராக இருப்பது முக்கியம் என்று முப்படை தளபதி அனில் சௌஹான் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் ராணுவ நர்சிங் சேவையின் 100வது நிறுவன தினத்தையொட்டி நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், அணுசக்தி அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இந்தியாவை தளரவிடாமல் இருக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளதாக கூறினார். மகாராஷ்டிர மாநிலம் பீல்வாடி பகுதியில் கட்டுமான பணியின் போது மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கொல்கத்தாவில் துர்கா பூஜையை முன்னிட்டு சாலைகள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் நவராத்திரி திருவிழா கொண்டாட்டங்கள் களை கட்டியிருக்கும் நிலையில் துர்கா பூஜைக்கு மிக பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் துர்கா பூஜையில் பங்கேற்று வழிபாடு நடத்தி வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் தோல்பூர் பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலையில் குளம் போல வெள்ளம் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் வெள்ளம் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. இதனால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் சிரமப்பட்டனர். பீகாரின் இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 68,50,000 பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டதால் வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,42,00,000 சரிந்திருக்கிறது. சுற்றுலா விசா மூலம் இலங்கையில் குடியேறி சட்டவிரோதமாக ஜோதிட நிலையம் நடத்தி வந்த 3 இந்தியர்களை போலீசார் கைது செய்தனர். பருத்தித்துறை அருகே ஜோதிட நிலையம் நடத்தி வந்த 3 பேரின் விசாக்களை போலீசார் சோதனையிட்டதில் அவர்கள் பெங்களூருவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் சுற்றுலா விசாவில் குடியேறி இருப்பதையும் கண்டறிந்தனர். தெலங்கானாவில் பேருந்துக்கு முன்பு அமர்ந்தும் அடியில் படுத்து உருண்டும் மது போதையில் பெண் ஒருவர் செய்த அட்ராசிட்டியால் பரபரப்பு ஏற்பட்டது. பத்ராத்ரி கொத்தைகுட மாவட்டம் சுஞ்சிப்பள்ளியில் அரசு டீலக்ஸ் பேருந்தில் மது போதையில் ஏறிய பெண் நடத்துனரிடம் இலவச பயண சீட்டு கேட்டு வாக்குவாதம் செய்ததோடு பேருந்தின் முன்பு அமர்ந்தும் ரகளையில் ஈடுபட்டார். திருவண்ணாமலையில் இளம் பெண்ணை அவரது சகோதரி முன்னிலையில் காவலர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதிர்ச்சியூட்டும் புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக நகர கிழக்கு காவல் நிலைய காவலர்கள் சுரேஷ் ராஜ் மற்றும் சுந்தர் ஆகியோரிடம் ரகசிய இடத்தில் உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் பெருகி வரும் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் கவலையில் ஆழ்த்துவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஏந்தல் பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த 2 காவலர்கள் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வேலியே பயிரை மேயும் அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்திருப்பதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை என அன்புமணி விமர்சித்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஏந்தல் அருகே தாய் கண் எதிரிலேயே இளம்பெண்ணை 2 காவலர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.
நடிகர் விஜயின் காணொலி உரை பொறுப்பற்ற அரசியல் உள்நோக்கம் கொண்டது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்திருக்கிறார். உயிரிழப்புகளுக்கு வருத்தம் தெரிவிப்பதற்கு மாறாக அரசு நிர்வாகத்தின் மீது பழி சுமத்தும் வகையில் பேசியிருக்கும் விஜயின் உரை தனது கட்சி தொண்டர்களை தூண்டிவிடும் விதமாகவே அமைந்திருப்பதாக அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கரூர் சம்பவத்தில் குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடித்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கரூர் சம்பவம் தொடர்பாக மக்களிடையே அமைதியை சீர்குலைக்கும் வகையில் யார் தகவல் பரப்பினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். கரூர் துயரம் தொடர்பாக வீடியோ வெளியிட்டிருக்கும் விஜய் அரசியல் லாப நோக்குடன் திரித்து பேசுவதும் மாநில முதல்வரை நோக்கி சவால் விட்டு பதற்றம் விளைவிப்பதும் நேர்மைதானா என சிபிஐஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தவேக கூட்டத்தில் நடந்த பெரும் துயரத்தில் அக்கட்சியின் தரப்பில் தவறுகள் எதுவுமே இல்லையா, அது பற்றிய வருத்தம் எதுவும் இல்லையா என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருக்கிறார். கரூர் துயர சம்பவம் தொடர்பான தவறான தகவல்களை பகிர வேண்டாம் என திமுக எம்பி தங்கத்தமிழ்செல்வன் தெரிவித்திருக்கிறார். மதுரை உசிலம்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் விஜய் வீடியோ வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் பதிலளிக்காமல் தவிர்த்து சென்றார். திருவள்ளூரில் நடைபெற்ற திசா கமிட்டி கண்காணிப்பு குழு கூட்டத்தில் அரசு திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என எம்பி சசிகாந்த் செந்தில் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்ற நிலையில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தை அடுத்த வல்லப்பாக்கம் கிராமத்தில் கடந்த 28 ஆண்டுகளாக ஆதி திராவிடர் வசித்து வரும் பகுதிக்கு பட்டா வழங்காத நிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விரைந்து பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சாலை ஓரமாக நடந்து சென்ற நபர் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. புள்ளியியல் துறையில் உதவி இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற மாரியப்பன் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாநகராட்சி கூட்டத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக பெண் கவுன்சிலருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அனுமதித்தார். திமுக கவுன்சிலர் நைனா முகமது ராசாத்தி அவருடைய வார்டு சம்பந்தமான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார். வேலூரில் IAS தேர்வுக்கு படித்து வருவதாகவும் புற்றுநோய் உள்ளதாகவும் கூறி கல்லூரி பேராசிரியரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்த முன்னாள் மாணவியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த குணாதேவி என்ற மாணவி 80 லட்சம் ரூபாய்க்கு மேல் வாங்கிக் கொண்டு மோசடி செய்தது விசாரணையில் அம்பலமாக இருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த சித்தேரி பகுதியில் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருள் தயாரிக்கும் இடத்தை கண்டுபிடித்த போலீசார் 4 பேரை கைது செய்தனர். போதைப்பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் குளோரோஃபார்ம் உள்ளிட்டவை சிக்கியிருக்கும் நிலையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த இளைஞரை கைது செய்த போலீசார் 15 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த முகமது நதீம் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வசமாக சிக்கினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் அறிவியல் அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் சார்பாக நடந்த விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு 24 அறிவியல் அறிஞர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். திமுக தேர்தல் அறிக்கையில் உள்ள நீட் தேர்வு ரத்து, கல்விக் கடன் ரத்து, 5 சவரன் தங்க நகை கடன் தள்ளுபடி உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கேள்வி எழுப்பியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் கட்சி நிர்வாகிகளிடம் பேசிய அவர் திமுகவின் 10 தேர்தல் வாக்குறுதிகளாவது நிறைவேற்றப்பட்டதா என மக்களிடம் கேட்க வேண்டும் என்றார். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ய முயன்ற நபருக்கு விழுப்புரம் போக்சோ நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. சஞ்சீவராயன்பேட்டையைச் சேர்ந்த ராஜேந்திரன் 15 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததோடு திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறியதால் கிணற்றில் தள்ளிவிட்டு கொலை செய்யவும் முயன்றுள்ளார்.
சென்னை சவுகார்பேட்டையில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் கட்டடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் மாணவர்கள் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. வண்ணாரப்பேட்டை தீயணைப்பு வீரர்கள் மாடியில் கயிறு கட்டியபடி மாணவர்களை காப்பாற்றுவது போன்று தத்ரூபமாக செய்தி காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தில் இயந்திர கோளாறு காரணமாக வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் நின்றதால் அடுத்தடுத்து சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்ட ரயில்கள் தாமதமாகின. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதி அடைந்தனர். கத்தார் நாட்டில் வீட்டுப் பணிக்கு சென்று கொடுமைப்படுத்தப்பட்டு வந்த பெண் பத்திரமாக நாடு திரும்பிய நிலையில் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லாவை சந்தித்து நன்றி தெரிவித்தார். பசுபதி கோயில் பகுதியைச் சேர்ந்த புனிதா கத்தார் நாட்டில் கொடுமை அனுபவித்து வருவதாக உறவினர்கள் எம்எல்ஏவிடம் முறையிட்டதை அடுத்து இந்திய தூதரகம் மூலம் மீட்கப்பட்டார். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருசக்கர வாகனத்தை எடுக்க முயன்ற நபரின் காலை தெருநாய் கடித்து குதறும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டார் பகுதியில் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தனது இருசக்கர வாகனத்தை இளைஞர் எடுக்க முயன்றார். அப்போது அங்கிருந்த தெருநாய் அவரது கால் சட்டை மற்றும் காலை கடித்து குதறியது. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் தங்களது வார்டுகளில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என கூறி மாதாந்திர கூட்டத்தில் 3 திமுக பெண் கவுன்சிலர்கள் பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண் கவுன்சிலர்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது பேரூராட்சி செயல் அலுவலர் எதையும் பொருட்படுத்தாமல் செல்போனில் பேசியபடியே இருந்தார். ஈரோடு மாவட்டம் ஆசனூரில் இருசக்கர வாகன ஓட்டியை யானை தாக்க வந்த நிலையில் அவர் நூலிலையில் உயிர் தப்பிய வீடியோ வெளியாக இருக்கிறது. ஆசனூர் வனப்பகுதியில் உள்ள யானைகள் அந்த வழியாக வரும் கரும்பு லாரிகளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் நிலையில் சாலையில் யானை வருவதை பார்த்த இருசக்கர வாகன ஓட்டி செல்போனில் வீடியோ எடுத்தவாறு சென்றபோது எதிர்பாராத விதமாக யானை திடீரென அவரை விரட்டியது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த புளியம்பட்டியில் பட்டப்பகலில் வீடு புகுந்து திருட முயன்ற நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தனியாக வீட்டில் இருந்த மூதாட்டியிடம் இருந்து தங்க கம்மல் மற்றும் மூக்குத்தியை பறிக்க முயன்ற நிலையில் கத்தி கூச்சலிட்டதால் அந்த நபர் தப்பி சென்றார். கரூர் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் வதந்தி பரப்பியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை கொளத்தூரில் பிரபல ரவுடி மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூம்புகார் நகரைச் சேர்ந்த கார்த்திக் மீது கொளத்தூர், புழல், செம்பியம், ஓட்டேரி உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களிலும் வழக்கு நிலுவையில் உள்ள சூழலில் ரெட்டேரி அருகே தலையில் இரத்த காயத்தோடு இறந்து கிடந்தார். சென்னையில் 10 தூதரகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கியிருப்பதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னையில் உள்ள சிங்கப்பூர், கொரியா, ஸ்வீடன், ஆஸ்திரேலியா, ரஷ்யா உள்ளிட்ட 9 வெளிநாட்டு தூதரகங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாட வைத்திருந்ததாக 15 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் இளைஞர் ஒருவரை கைது செய்தனர். செங்குன்றம் வனப்பகுதியில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு சுற்றித் திரிந்த சந்தோஷ்குமார் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் நாட்டு வெடிகுண்டு வைத்து வனவிலங்குகளை வேட்டையாட முயன்றது தெரிய வந்தது. தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு அருகே கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். பக்கப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்பவர் கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி கஞ்சா வழக்கில் முரப்பநாடு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இணையதள சேவை முடக்கத்தால் திங்களன்று பத்திரப்பதிவு பணி நடைபெறவில்லை. இன்றும் இணையதள சேவை வேகம் குறைவாக இருந்ததால் பத்திரப்பதிவில் காலதாமதம் ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்ததாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த சுற்றுலா வேன் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதில் சென்னையில் இருந்து குலசேகரப்பட்டினத்தில் நடைபெறும் தசரா திருவிழாவுக்கு சென்று கொண்டிருந்த பெண்கள் உட்பட 15 பேர் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
ஆயுத பூஜையை முன்னிட்டு திண்டுக்கல்லில் பொரி தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. கடந்த வருடம் 100 லிட்டர் பொரி 380 ரூபாய்க்கு விற்ற நிலையில் தற்போது 100 லிட்டர் பொரி 480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மூட்டைக்கு 100 ரூபாய் அதிகரித்து இருப்பதால் பொரி தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூரில் CITU ஆட்டோ சங்கத்தினர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதிய பேருந்து நிலையத்தில் இருதரப்பு ஆட்டோ சங்கத்தினரிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்து சமாதான பேச்சுவார்த்தை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை அமல்படுத்த வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் KV குப்பம் ஊராட்சி ஒன்றிய பொது நிதியை அனைத்து கவுன்சிலர்களுக்கும் சரிசமமாக பிரித்து தர வேண்டும் என கூறி அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி ஒன்றிய பணிகளில் பெரும்பாலானவற்றை திமுகவை சேர்ந்த ஒன்றிய தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் மட்டுமே ஒதுக்குவதாகவும் அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வெள்ளி அருவி அருகே வனப்பகுதியில் வீசப்பட்ட காலாவதியான 1000க்கும் மேற்பட்ட மாத்திரை அட்டைகள் அகற்றப்பட்டது. தனியார் அமைப்பு, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் வனத்துறையினர் இணைந்து வனப்பகுதிகளில் உள்ள குப்பைகளை அகற்றும் போது 1000க்கும் மேற்பட்ட மாத்திரைகள் கொட்டப்பட்டது தெரியவந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பேத்துப்பாறை கிராமத்தில் ஆதி மனிதர்கள் வாழ்ந்த கற்திட்டைகளை மாவட்ட ஆட்சியர் சரவணன் பார்வையிட்டார். வரலாற்று சின்னங்களாக உள்ள கற்திட்டைகளை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கு ஏதுவாக சாலை, போக்குவரத்து உள்ளிட்ட தேவையான வசதிகளை செய்து தரும்படி அதிகாரிகளுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். நீர்நிலை புறம்போக்கு ஆக்கிரமிப்பு என கூறி வீடுகளை இடிப்பதை கண்டித்தும் வீட்டுமனை இல்லாத ஏழைகளுக்கு வீட்டுமனை வழங்க கோரியும் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வாரியங்காவல், தஞ்சாவூரான் சாவடி, உடையார்பாளையம், மேலூர் உள்ளிட்ட வீடுகள் இடிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே இரத்த காயங்களோடு கிடந்த இளைஞரை மது போதையில் அடித்து கொலை செய்ததாக அவரது நண்பர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புலியூர் கண்டிகையைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் தனது நண்பர்களோடு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அமர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட தகராறில் அருண்குமாரை சக நண்பர்கள் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிகிறது. கல்லூரியில் இடைநின்ற மாணவிக்கு சான்றிதழ் தராமல் மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக தனியார் கல்லூரி மீது தொடரப்பட்ட வழக்கில் கல்லூரி நிர்வாகம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரியதர்சினி கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள JKK முனிராஜா கல்லூரியில் சேர்ந்த பின்னர் குடும்ப சூழ்நிலை காரணமாக செவிலியர் படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பணி நிறைவு பெற்ற அரசு பேருந்து ஓட்டுநர் ஒருவர் பேருந்தை முத்தமிட்டு ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுதது காண்போரை நெகிழ்ச்சி அடைய செய்திருக்கிறது. காவாத்தூரைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் மதுராந்தகம் அரசு போக்குவரத்து பணிமனையில் கடந்த 30 ஆண்டுகளாக ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் பேரூராட்சியை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குப்பை கிடங்கு அமைக்கப்படும் இடம் ஏரி இருந்த இடம் என்பதால் நீர்நிலைகளுக்கும் விவசாயத்திற்கும் பாதிப்பு ஏற்படும் என கூறி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சென்னை கொடத்தூர் அருகே சலூன் கடைக்காரரிடம் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட்ட மூவரை போலீசார் கைது செய்தனர். கொடத்தூர் தென்பழனி நகரில் சலூன் கடை நடத்தி வரும் சேகர் மனைவியின் தங்க கம்மல்களை அடகு வைப்பதற்காக நடந்து சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் மூவர் சேகரின் கழுத்தில் கத்தியை வைத்து தங்க கம்மல்கள், செல்போன், பணம் மற்றும் ATM கார்டை பறித்து சென்றனர். இசையமைப்பாளர் நவ்னி சுந்தர் இசையில் உருவாகியிருக்கும் ஒரு மாலை நேரத்தில் ஆல்பம் வெளியீட்டு விழா சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் லேபில் நடைபெற்றது. மென்மையான காதல் இசையில் செயற்கை நுண்ணறிவு காட்சிகளை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆல்பம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறும் என இசையமைப்பாளர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். சென்னை தியாகராய நகரில் சின்சியர் சிண்டிகேஷன் நிறுவனத்தின் 3வது கிளையின் திறப்பு விழா நிகழ்ச்சியை அதன் தலைமை செயல் அதிகாரி சிவராமகிருஷ்ணன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். கோவை மற்றும் நெதர்லாந்தில் செயல்பட்டு வரும் இந்த நிறுவனம் 12வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதையொட்டி சென்னையில் தனது புதிய கிளையை துவங்கியுள்ளது.
ராணிப்பேட்டையில் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கிய பெண்ணின் உடலுக்கு அமைச்சர் காந்தி அஞ்சலி செலுத்தினார். அம்மூர் பகுதியைச் சேர்ந்த மலர் என்பவர் விபத்தில் சிக்கி ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி மூளைச்சாவு அடைந்தார். அவரது உடல் உறுப்புகளை தானமாக வழங்க குடும்பத்தினர் முன்வந்தனர். புதுச்சேரியில் 3 மாதமாக ரேஷன் அரிசி வழங்காததை கண்டித்து பேரணியாக சென்ற மாதர் சங்கத்தினர் சட்டமன்றம் அருகே காலி பானையை உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அண்ணா சதுக்கத்திலிருந்து சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்றவர்களை மாதா கோவிலை அடைந்ததும் போலீசார் தடுத்தனர். சென்னையில் ரேஷன் உணவுப் பொருட்கள் எடுத்துச் சென்ற லாரி ஓட்டுநர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் பாண்டி முருகன் உணவு மற்றும் கூட்டுறவுத் துறைக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் பொருட்களை நியாய விலைக் கடைகளுக்கு ஏற்றிச் சென்ற போது டோல்கேட் பகுதியில் மயங்கி விழுந்து இறந்தார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயம் சேதமடைந்த நிலையில் இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்டவுடன் சாலையை நோக்கி அலறி அடித்து மக்கள் ஓடி வந்த காட்சிகளும் வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 22 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மத்திய மெக்சிகோவில் வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. சாலையில் குளம் போல் தேங்கிய வெள்ளத்தை மோட்டார் இயந்திரத்தை கொண்டு அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்ட நிலையில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் குவெட்டாவில் உள்ள துணை ராணுவப் படை தலைமையகத்திற்கு வெளியே நடந்த குண்டுவெடிப்பு தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. இந்த விபத்தில் 30 பேர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள ஹமாஸ் அமைப்புக்கு 4 நாட்கள் மட்டும் அவகாசம் அளித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த அமைதி ஒப்பந்தத்தை அரபு நாடுகள் இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் ஹமாஸின் முடிவுக்காக காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். யுக்ரைனின் டினிப்ரோ பகுதியை குறிவைத்து ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பல கட்டடங்கள் சேதமடைந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்தார். ரஷ்யா நடத்திய சரமாரியான தாக்குதலில் பல அடுக்குமாடி குடியிருப்புகள், வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் சிலர் காயமடைந்தனர். மடகாஸ்கர் நாட்டில் அதிபர் பதவி விலக கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைத்தனர். மடகாஸ்கர் அதிபர் ராஜோலினா பதவி விலக வலியுறுத்தி இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தின் போது வன்முறை வெடித்ததால் பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைத்தனர். மகளிர் உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணியை வீழ்த்தி இந்திய அணி 59 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தி இருக்கிறது. கவுஹாத்தியில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 47 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 269 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய இலங்கை அணி 45.5 ஓவர்களில் 211 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பாட்னா பைரேட்ஸ் அணியை வீழ்த்தி தெலுங்கு டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்றது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய தெலுங்கு டைட்டன்ஸ் அணி 37க்கு 28 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பெங்கால் வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி புனேரி பல்தான் அணி வெற்றி பெற்றது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் முடிவில் 49க்கு 44 என்ற புள்ளி கணக்கில் புனேரி பல்தான் அணி வெற்றி பெற்றது. உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் சுமித் அண்டில் தங்கப்பதக்கம் வென்று அசத்தி இருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப்பில் நேற்று நடைபெற்ற ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் F64 பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சுமித் அண்டில் 71.37 மீட்டர் எறிந்து தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஜப்பான் ஓபன் டென்னிஸ் தொடரில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காரஸ் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தி இருக்கிறார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் டேலர் பிரிட்ஸை எதிர்கொண்ட அல்காரஸ் 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் கைப்பற்றி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார்.
சீன ஓபன் டென்னிஸ் தொடரில் அமெரிக்க வீரர் லீனட்டின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறார். ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதியில் முதல் செட்டை மெத்வதேவ் 7-5 என கைப்பற்றிய நிலையில் அடுத்த செட்டை லீனட்டின் 7-5 என வென்றார். தொடர்ந்து வெற்றியாளரை நிர்ணயிக்கும் 3வது செட்டில் காயம் காரணமாக மெத்வதேவ் விலகியதால் லீனட்டின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். நடிகர் அஜித்குமார் ஆசிய லீமேன்ஸ் தொடரில் தனது ரேஸ் காரை அறிமுகம் செய்திருக்கும் புகைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது. அஜித்குமார் ரேஸ் உடையை அணிந்தபடி LMP3 எனும் ரேசிங் காரை நரேன் கார்த்திகேயனோடு இணைந்து அறிமுகம் செய்துள்ளதாக அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா தனது எக்ஸ் தள பக்கத்தில் அதன் புகைப்படங்களை பகிர்ந்திருக்கிறார். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் பராசக்தி திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சுதா கொங்கரா இயக்கி வரும் இந்த திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் நடைபெற்று வரும் நிலையில் முழு படப்பிடிப்பையும் வரும் தீபாவளி தினத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. நடிகர் விஷ்ணு விஷால் நடித்திருக்கும் ஆரியன் திரைப்படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அறிமுக இயக்குனர் பிரவீன் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் ஆரியன் திரைப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் அக்டோபர் 31ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு தெரிவித்திருக்கிறது. இசையமைப்பாளர் GB பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவிக்கு பரஸ்பரம் விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. முன்னதாக விவாகரத்து தொடர்பாக முடிவெடுக்க வழங்கப்பட்ட 6 மாத கால அவகாசம் முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜரான இருவரும் சேர்ந்து வாழ விருப்பமில்லை என தெரிவித்திருந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மார்க்கெட்டில் ஆயுத பூஜையை முன்னிட்டு மக்கள் பூஜை பொருட்கள் வாங்க குவிந்ததால் விழா கோலம் பூண்டது. பொரி, சுண்டல், பழங்கள், தேங்காய் மற்றும் பூஜை பொருட்கள் அமோகமாக விற்பனையானதால் வியாபாரிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் 9ஆம் நாள் நவராத்திரி விழாவில் அம்பாள் மகிஷாசூரமர்த்தினி அலங்காரத்தில் திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக பராசக்தி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே நவராத்திரி முன்னிட்டு வீட்டில் பல்வேறு வகையான கொலு பொம்மைகள் வைத்து சிறுவர் சிறுமிகள் பஜனை பாடி உற்சாகமாக கொண்டாடினர். முருகன், கண்ணன், லட்சுமி, சரஸ்வதி உள்ளிட்ட ஏராளமான பொம்மைகளை வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. நவராத்திரி திருவிழாவின் 9வது நாளான செவ்வாய்க்கிழமையன்று தஞ்சை பெருவுடையார் கோவிலில் அருள்பாலிக்கும் பெரிய நாயகி அம்மன் மகிஷாசூரமர்த்தினி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நவராத்திரியை ஒட்டி நந்தி மண்டபத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியை பக்தர்கள் கண்டு ரசித்தனர். சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் ஆலயத்தில் நவராத்திரி 8ஆம் நாள் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வடிவுடையம்மன் மகிஷாசூரமர்த்தினி அலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற தங்கக்குடை உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் தங்கக்குடைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு தேரோடும் வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் ஏழுமலையான் எழுந்தருளும் தேரின் உச்சியில் கட்டப்பட்டது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி தேவி கோவிலில் 5 கோடி மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை கொண்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. மேலும் சாமிக்கு 7 கிலோ தங்கம் மற்றும் 12 கிலோ வெள்ளி பொருட்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புனித குழந்தை தெரசா ஆலயத்தில் நடைபெற்ற மின் அலங்கார தேர்பவனியில் திரளானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். ஆண்டு திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி தேவாலயம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஜோஹோ நிறுவனத்தின் அரட்டை செயலியை இன்றைய வாட்ஸ்அப் செயலி போல் அல்லாமல் மேம்பட்டதாக மாற்றுவதை இலக்காக கொண்டிருப்பதாக அதன் நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார். மேலும் அரட்டை செயலி UPI மற்றும் மின்னஞ்சல் போல சிறப்பாக இயங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஐஸ்பிரிட் குழுவை சேர்ந்த சரத் சர்மாவுடன் பேசி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
ஓபன் ஏஐ நிறுவனம் டிக்டாக் போன்ற செயலியை உருவாக்கி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் பதிவிடப்படும் வீடியோக்கள் ஏஐயால் தயாரிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதில் பயனாளிகள் தங்கள் கேமராவில் எடுக்கப்படும் வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய முடியாது என கூறப்பட்டுள்ளது.